எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கிச்சனில் பாதுகாப்பு சம்மந்தமான ஒரு டிப்பை கோபாலன் அப்படின்னு சொல்லிட்டு தீயணைப்புத்துறையில் வேலை செஞ்ச ஒரு ஓய்வு பெற்ற ஒரு அலுவலர் எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம இந்த மாடுலர் கிச்சன்லாம் பண்ணும்போது சிலிண்டர் வைக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரியான அமைப்புகள் இப்போ பயன்படுத்துகிறோம், அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன அனுபவ குறிப்பு. அந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப நிறைவு. பார்க்கலாம். நம்ம வீட்டில் அதிகமாக காற்றோட்டம் நிறைந்த இடமாக இருக்க வேண்டிய முக்கியமான இடம் சமையலறை, கிச்சன். அங்கே தான் நம்ம நெருப்பு பயன்படுத்துகிறோம். இப்போ அந்த நெருப்பு பயன்படுத்துகிற இடத்துல நாம் கூடுதல் பாதுகாப்பு கவனத்தோடு இருக்கிறது முக்கியம். பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். முந்தைய அனுபவங்களில் இருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கிட்டு அந்த பாடத்தை நாம் கட்டாயமாக பின்பற்றணும். இவர் திரு கோபாலன் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி இந்த விஷயம் சொன்னாங்க. அதாவது மாடுலர் கிச்சன்லாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கீழே அந்த டேபிள் டாப்புக்கு கீழே ஃபுல்லாக டப்பாவாக அடிச்சிடுறோம், கதவு போட்டு மூடிடுறோம். மேலேயும் பொருட்கள் அமைக்கிறதுக்காக நிறையா டப்பாவை ரெடி பண்ணுறோம். கேஸ் ஸ்டவ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு ஹோல் போட்டு கீழே சிலிண்டரை வச்சுக்கிறோம். ஏர் சர்க்குலேஷனுக்காக ஒரு சின்ன ஓப்பனிங்கில் ஒரு கிரிட் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது பொதுவாக எப்படி அமைக்கிறோம் அப்படின்னா, அந்த டோருடைய மேல் பகுதியிலையோ இல்லை ஆல்மோஸ்ட் சென்டராகவோ இருக்கிற மாதிரி அந்த ஓப்பனிங்கை இருக்குது. எல்பிஜினால லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், அதனால் லிக்விடும் இருக்குது, கேஸும் இருக்குது. அப்படின்னா சிலிண்டரில் அடைக்கப்படுறப்போ அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அது வாயு வடிவத்தில் நமக்கு கிடைக்கிது. நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். நமக்கு அதுலேருந்து தீ எடுத்துக்கிட்டு பயன்படுத்துகிறோம். அந்த ப்ரெஷர்னால தான் அது மேல் நோக்கி வருது. ஆனால் அதனுடைய கனம் கூடுதலாக உள்ளது, டென்சிட்டி கூட. அதனால் சப்போஸ் அது லீக் ஆனுச்சுன்னா அது மேலே எழும்பி போகாது, தரையில் தான் அந்த கீழே இறங்கும் லெவல் பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த ஏர் சர்க்குலேஷனுக்காக கொடுக்கக்கூடிய அந்த கேப் ஆனப்பட்டது நம்ம அந்த டோரில் பாட்டம் லெவல்லேருந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய சஜஷனாக சொன்னாங்க. இந்த விஷயம் நமக்கு ஒரு உதவியான விஷயமா இருக்குது. ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், இந்த மாதிரி இருக்குது, அதை இப்படி அமைச்சிக்கிட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது சம்மந்தமாக துறை சார்ந்த நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்கும்போது கூட இது சம்மந்தமான உங்களுடைய அனுபவத்தையும் இதில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் கிச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த பாதுகாப்புக்காக நம்ம யோசிக்கும்போது நம்ம பொதுவாக இன்னொரு விஷயத்தை வலியுறுத்துகிறோம். ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜிரேட்டர் பொறுத்த வரைக்கும் கிச்சனுக்கு உள்ளே இல்லாமல் நம்ம ஹாலில், டைனிங்கில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. ஏன்னா அதில் அந்த தெர்மோஸ்டாட்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது இந்த ட்ரிப் ஆகும்போது, சப்ளை சேஞ்ச் ஓவர் ஆகும்போது எங்கேயாவது ஒரு சின்ன ஸ்பார்க்கு எழ வாய்ப்பு இருக்குது. அது கிச்சனில் இருக்கிறது அவ்வளோ சேஃப்டி இல்லை. அதனால் இந்த ஃப்ரிட்ஜை கிச்சனில் இல்லாமல் வெளியில் வச்சுக்கிறது பாதுகாப்பில் முக்கியமான விஷயம். இந்த 2 விஷயங்களும் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நண்பர்களுக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம்.